ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட வந்துக்கிறான யாவரும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். உங்களை யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த காணொளியின் மூலமாய் கூட பார்த்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை யாவரையும் கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை யாவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துதல்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். தேவன் தாமே உங்களுடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் தங்கி தாபரிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில கூட தேவன் நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களை போப்பதற்காக வந்தார். நம்மை மீட்பதற்காக வந்தார். அவர் வரும்பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிற்று. இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்க கொஞ்ச நேரம் உங்களை அலுவலெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆராதனை எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி அவரை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து தேவ செய்திகளை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாபரித்து காரியங்களை செய்வாராக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கர்த்தருடைய மகிமை உங்களுடைய இல்லங்களிலே பரிசுத்தமான தேவனுடைய கரம் உங்களுடைய உள்ளங்களிலே தாபரிப்பதாக. அப்படி இருக்கிற இடங்களிலே எல்லாரும் எழும்பி நின்று தேவ மகிமைக்காக ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Praise Jesus. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை அணுவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனை தேவனுடைய மகிமை நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நமக்காக மரிப்பதற்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர்தான் ஜீவனை கொடுப்பதற்காக பிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பொங்குகிறது. அவருடைய அன்பை நினைக்கையிலே எனக்காக தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்தார் என்ற நற்செய்தி உலகத்திற்கு பெரிய சாட்சியுள்ள செய்தியாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களா எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? என் உள்ளம் தொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் தொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன்
பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே, தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக பூமியில் சமாதானமும் மனுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட ரட்சகரே சுபிறந்தார். பூமியில் சமாதானமும் மனுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட ரட்சகரே சுபிறந்தார். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. சொல்லலாமா? என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். எனக்காய் பூமி வந்தார். எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவர் மனதிலும் தேவன் தாமே உள்ளத்திலும் சமாதானங்களை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரே நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை போக்குவதற்காகவே உலகத்தில் வந்தவர் அவர். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவரே நமக்கு பலியானார். அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்துல ஒவ்வொருவரையும் நம்ம கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னப்பா உங்களுடைய நோக்கம்னு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவாங்க. பலர் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர்ஸ் ஆகணும், பல்வேறு விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல போகணும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என் தேவன் பாருங்க, உன்னையும் என்னையும் மீட்பதற்காகவே, உன்னுடைய தலையில் மேல் இருக்கிற பாவங்களை போக்குவதற்காகவே, என்னுடைய தலையில் மேல் இருக்கின்ற சாபங்களை நீக்குவதற்காகவே இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். அந்த நாட்களிலே பாவங்கள் பெருகினதை தவிர பலியிடுறதுனால பாவங்கள் குறையவே இல்லை. ஒவ்வொரு பாவங்களும் நடக்கும் பொழுது செய்யும் பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் அவர்கள் பலியிட வேண்டும். ஆனா பலி எண்ணிக்கை மாத்திரம்தான் அதிகமாச்சே தவிர பாவங்கள் குறையவே இல்லை. அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பினார். தன் சொந்த செல்ல பிள்ளை, தன் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி
வியாதியின் படுக்கையில் இருக்கீங்களா? ஒருவேளை டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை தூர தேசத்திலிருந்து இந்த ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவர் என் தேவன். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்த ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், எவ்வளோ ஆண்டவர் தந்திருக்கிறார். யாருன்னா எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தானே. நம்ம சுகத்தோடு இருப்பது நம்ம அவருடைய கிருபை தானே. அங்கங்கே மரணங்கள், அங்கங்கே சுகவீனங்கள்லாம் கேட்கும் பொழுது இந்த வருடத்தையும் ஆண்டவருக்கு நமக்கு ஆஸ்வாதமாக்கி கொடுத்து இந்த வருடத்தில் இந்த கடைசி நாட்களிலும் நிற்க செய்திருக்கிறாரே, அதுவே ஒரு பெரிய கிருபை தானே. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை பார்த்தா கேட்கிறார். ஒரு உள்ளத்தை தருவியான்னு கேட்கிறார். வாலிப பிள்ளைகளே, எதை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? அழகு, மாயை எல்லாமே வீண் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களோட உள்ளத்தை தருவியா? உங்ககிட்ட அவர் பொண்ணு கேட்கல, உங்ககிட்ட அவர் பொருளை கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற சொத்து சுகங்களே எனக்கு வேணான்னு சொல்றார் ஆண்டவர். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் தான் அதை படைத்தவர். உலகத்தை படைத்தவர் அவர் மாத்திரமே. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர் மாத்திரமே. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உள்ளத்தை தருவியா? இயேசுவின் உள்ளத்தை தருவியா? அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய உள்ளத்தை தராப்பா, என்னுடைய உள்ளத்தை உமக்கு மாத்திரம் தருகிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை தான் பாடலாமா? ஹல்லேலூயா. ஓ தங்கத்தை கேட்கவில்லை, அவர் வைரத்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்டாரையா. நாம தேடி போகல, அவர் தான் நம்ம தேடி வந்தார். நாம தான் ஆக்சுவலாக அவரை தேடி போயிருக்கணும். நாம இன்றைக்கு கூட அவரை தேடாம சில நேரங்களில் மறந்து போறோம். ஆனா உன்னை தேடி அவர் தான் அந்த பூலோகத்தில் வந்தார். இன்றைக்கும் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவரா வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள வரல. நீ ஒருவேளை கதவை திறந்தீனா அது வரைக்கும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். உலகத்துல இந்த நாளில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு நாம ஒரு முடிவோடு, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே எனக்கு ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனையா, ஒரு சாட்சியின் ஆராதனை எனக்கு ஆண்டவரே எனக்கு ஆசுவாதமாக்கி தாங்கப்பா. எப்பொழுதும் போற ஆண்டவரே இருக்கின்ற ஆராதனையே இல்லாம இந்த கிறிஸ்துமஸ்ல, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று என் உள்ளத்தை கொடுத்தேன் என்று சொல்கின்ற ஆராதனையாய், ஒரு டெஸ்டிமோனியை உருவாக்குகின்ற ஆராதனையாய் இந்த மாலை நேரத்தில் காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். எல்லா கரங்களை உயர்த்தி பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, praise you Jesus. சுமந்தாரையா
மறந்தால் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தால் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை நம்ம சேர்ந்து உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். என்னே சுவே என்னே உலகத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பாடல் அப்படிதான் சொல்றார். அவர் சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். தம்முடைய சிங்காசனத்தில் அவருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களே இல்லை. எல்லாம் இருந்தது. தன்னுடைய பிதாவோடு அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வீற்றிருக்கின்ற தேவன் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக சிங்காசனத்தை விட்டு தன்னுடைய எல்லா கம்ஃபர்ட்னஸ், தன்னுடைய எல்லா சௌபாக்கியங்களை விட்டு மனிதனை போல பாடுள்ள மனுஷனாய் அவர் இறங்கி வந்தார். யார் இதை செய்ய முடியும்? இந்த காலகட்டங்களில் நம்மோடு கூட இருக்கிறவங்களாம் நான் இதை செய்யறேன், நான் இதை செய்வேன், நான் இப்படி நிற்பேன், நான் கடைசி மூச்சு வரையும் இருப்பேன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. உன்னுடைய பெற்றோர்கள், உனக்கு பிறந்தவர்கள் கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா உனக்கு இன்னும் வரும்பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மோடு கூட வாசம் செய்யும்படியாய், நம்மோடு கூட இருக்கும்படியாய், நம்மை தாழ்வில் இருந்த நம்மை உயர்த்தும்படியாக அவர் தம்மை தாழ்த்தினார். நம்முடைய சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வந்து இந்த உலகத்தில் உன்னையும் என்னை மீட்பதற்காக வந்தார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது பாருங்க. அவர் இரக்கங்கள் எப்படிப்பட்டது பாருங்களேன். யார் செய்வாங்க இந்த காரியங்களை? நம்முடைய கம்ஃபர்ட்னஸ் விட்டு எத்தனை நாட்கள் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அலுவலகங்களில் நம்ம இருக்கும் பொழுது, ஒரே ஒரு நாள் விடுப்பு இருக்கும் பொழுது, அந்த விடுப்பு நாளில் இதை செய்ய முடியுமான்னு யாராவது கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரே ஒரு நாள் தான் பாருங்கன்னு சொல்லுவோம். இல்லை ஒருவேளை நீ அந்தஸ்து உள்ளவனா இருந்தீன்னா, ஏன்பா எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பியான்னு கேட்டால் எத்தனை பேர் நம்ம கொடுக்கின்றவர்களா இருப்போம். அதுபோல எல்லாம் இருந்தோம் நாம் என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் அந்த கம்ஃபர்ட்டை விட்டு நம்ம தூரம் போயிடுறோம், அதுலேருந்து வெளியே வர மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய எல்லா ஸ்லாக்கியங்களையும், தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு உலகத்தில் மனிதனாய் வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். இன்றைக்கு அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்களை மேலும் மீட்பதற்காக வந்தவர். தன்னையே தந்து உலகத்தில் ஜீவனை விட்ட தேவன். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொள்வோம். திரும்பவும் அவர் வரப்போகின்றார். எப்ப தெரியுமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, என்னை பிதாவோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அந்த நாட்களை நினைத்து, நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன் திரும்பவும் வரப்போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் வருகை. ஆனால் இரண்டாம் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா? இந்த முதல் வருகையிலே இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகமே அறியப்பட்டு இயேசு வந்தார் என்ற வருகை இந்த உலகம் எங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆனால் இரண்டாம் வருகையோ அது சடுதியாய் நடக்க போகிறது. அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? அதை உணர்ந்தவர்களா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி, Yes Lord Jesus, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, சேற்றினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு அது என்றென்று மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, கரங்களை தட்டி, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு இது அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே. என் இயேசுவின், சொல்லுங்க பார்க்கலாம், அற்புதம் அற்புதம்
சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும், ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, ஓ இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, அது என்றென்றும் மாறாததே, அது என்றென்றும் மாறாததே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya hallelujah, praise you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பெரிய அன்பு! ஹalleluya. அவருடைய அன்புக்கு அளவே இல்லப்பா, அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அவருடைய கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் திரும்ப அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி அவருடைய செய்திக்குள்ள நாம் போக போகிறோம். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இருந்து வந்தவர் உயர்த்துகின்ற தேவன். பிதாவோடு என்னை சேர்க்கவே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். செய்து முடித்து விட்டார். ஹalleluya. நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி இரக்கங்களினால் நம்மளை முடிசூட்டுகிறார். கழுகு சமானமாய் புது பலனை தந்து அவர் உயர பறக்க செய்கின்ற தேவன் அவர் மாத்திரமே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே, ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. Hallelujah, hallelujah. இயேசுவின் அன்பு. கைகளை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். அற்புதமான கிரியைகள். ஹalleluya. இயேசுவின் அன்பு என்றென்றும் கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நல்லா கைகளை தட்டி ஆமென். ஹalleluya, hallelujah. Oh, thank you Father, thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. Amen. Hallelujah, hallelujah. இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம். ஆமென். கிறிஸ்மஸ் என்பது சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை என்பது என்னன்னா அவரை துதிப்பது, அவரை பாடுவது. மேய்ப்பர்கள் துதித்து கொண்டே போனார்கள். இந்த கிறிஸ்மஸ் என்பது பாடல் துதி இல்லாம, ஏன் சொன்னா வேதம் அப்படிதான் காட்டி கொடுக்கிறது. அவரை துதித்தார்கள், பாடினார்கள். அதான் இரவுல கூட நற்செய்தி அறிவிக்கிறாங்க, பாடலை பாடிட்டே போறாங்க. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் நடந்துச்சு. ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம், ஆண்டவரே நீர் எங்களுக்காய் இந்த உலகத்தில் நீ வந்தீர் ஆண்டவரே,
மனுகுலத்தின் பாவத்தை மீட்பதற்காக பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் எண்ணப்படுகிறது. அந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையான வார்த்தை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை ஆண்டவரை பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கூட சில நேரங்களை, பல நேரங்களை, எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம எல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே கைகளை உயர்த்தி அந்த அன்பு கூர்ந்த ஆண்டவரை நினைச்சு ஒரே நிமிஷம் அவருடைய நாமத்தை அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய கிறிஸ்மஸுக்கு நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய காரியம், நிறைய செலிப்ரேஷன்ஸ், நிறைய கொடுப்பது. ஆனால் விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அல்லது ஏழைகளை நினைவு கூறுகிறோம். நல்லது நல்லது நல்லது, எல்லாமே நல்லது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்கிற எதையுமே தவறுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாட்களாக நிறைய காரியங்களை செய்கிறோமே. ஆனால் மிக முக்கியமானது, ஆண்டவரே உண்மையிலே நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, பேதுருவை பார்த்து அவர் கேட்டார், என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஹல்லேலூயா. என்னிடத்தில் நீ அன்பு கூறியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறுவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு 2 வார்த்தை சொல்லி அப்படியே நம்ம ஆண்டு வார்த்தை கேட்க போறோம். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தேவ நாமத்தை உயர்த்த கர்த்தர் காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சா, டிஸ்பிளேல வருகிறதான அந்த ஊழியத்துடைய டீடைல்ஸ் வரும். இங்கே பார்த்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தலாம். எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்தை வர்ஷிப் பண்ணி, காணிக்கை என்பதே பலி தான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அந்த சாஸ்திரிகள்லாம் பார்க்கும்போது அவர்கள் கொண்டு வந்த அந்த நலதளம் தைலங்களை, விலையேற பெற்ற காரியங்களை தேவனுக்கு முன்பாய் படைத்தார்கள். அல்லேலூயா. அது ஒரு பலி. ஆமென். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்க விரும்புகிறவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆராதிப்பு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு
அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே காணிக்கை கொடுத்துட்டு worship பண்ணுங்க, அவரை ஆராதிங்க பார்க்கலாம். இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை worship பண்ணுங்க. ஆராதனை தான் கிறிஸ்துமஸ். அவரை ஆராதிப்பதுதான், அவரை துதிப்பதுதான். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனை தந்தீரே, அவருக்காக ஆராதனை தான் கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ் துதி எழுப்பணும், ஆராதனைகள் எழுப்பணும். கர்த்தரை துதிக்கிற துதி உன் வாயில் புறப்படுவதா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி எசையா நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாமா? ஆன்லைன்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. ஆராதனை தான் அவரை துதிப்பது நாள், துதிக்கிற நாள். தேவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. தம்முடைய ஜீவனை தரும்படியாக, தம்முடைய ஜீவனை தரும்படியாக, தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா பலியாக கிருபாதர பலி, கிருபாதர பலி. ஹல்லேலூயா. ஆராதனை 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 இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பிறக்கும் முன்னே பிரித்தெடுத்தி உமக்காக வாழ்ந்திட. பிறக்கும் முன்னே பிரித்தெடுத்தி உமக்காக வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. அவர் ஆராதிங்க பார்க்கலாம். 1 minute. உமக்கே வல்லமாயு எல்லாரும் மகிமாயு தகப்பனே உமக்குத்தானே வல்லமாயு. கைகளை உயர்த்தி அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. என் மீது அன்பு
கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிறத்தெடுத்தி பிறக்கும் முன்னே உமக்காக வாழ்ந்திட ஆராதிக்கலாமா? முன்னே பிரித்தெடுத்தி உமக்காக வாழ்ந்திட ஆராதனை உமக்கு இயேசையா உமக்கு ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிரசன்ன காலை நேரத்தில் ஆமென் ஹல்லேலூயா. ஆராதனை பிரசன்னம் தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளை எது மூடணும்னா அவரை ஆராதிப்பதினால் அவரை துதிப்பதினால். சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள், தூதர்கள் துதித்துக் கொண்டே போனார்கள். அல்லேலூயா. தேவன் பிறந்த போது ஒன்று நடந்துச்சு, துதித்துக் கொண்டே போனார்கள், பாடிக்கொண்டே போனார்கள். இந்த நாள் நீங்கள் துதித்துக் கொண்டே இருங்க கர்த்தர், ஏன்னா நமக்காக கொடுக்கப்பட்ட பாலகன். ஆமென். தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே இரட்சகராக இயேசு பிறந்தார் என்கிற செய்தி அது பெத்லகேமுக்கோ எருசலேமுக்கோ தாவீதின் ஊருக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுக்கு ஒரு நற்செய்தி உண்டாயிற்று. ஆமென். இயேசு என்கிற இரட்சகர் பிறந்தார். இந்த காலை நேரத்தில் அந்த நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அல்லேலூயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பான இந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துதலை நாங்கள் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். தேவன் இன்னைக்கு ஆண்டவர் பிறந்த இந்த நாள் கொடுக்கப்படனாலும் பவுல் சொல்கிறது போல், தீமோத்தேயு சொல்கிறது போல, மத்தேயுவில் எழுதப்பட்ட அந்த காரியத்தெல்லாம் எந்த காலகட்டத்திலும் மறுக்க முடியாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் மறுக்க முடியாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்பதை எல்லா உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமா அந்த வார்த்தை உண்மையும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் 3 காரியத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 3 மிக முக்கியமான, திரும்ப திரும்ப கேட்டாலும் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் ஏவிக்கொண்டே இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸை சுற்றியும் நிறைய செய்திகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதை சுற்றிலும் அமைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரித்திரத்தை திருப்பின ஒன்று. கிறிஸ்துவுடைய பிறப்பும் அவருடைய மரணமும் தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தையும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய பிறந்தார் என்கிற செய்தியை யாராலையும் மறுக்க முடியல. உலகம் முழுவதும் ஒன்றை கொண்டாடுகிறது என்றால் எல்லா ஜனத்தாரும் எல்லா ஜாதிகளுக்கும், நீங்கள் லூக்கெல்லாம் வாசித்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற செய்தி. யாரோ ஒரு குறிப்பிட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுவது மட்டுமில்லை, எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற ஒரு நற்செய்தி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். நீங்க தெருக்களை பார்த்தா எல்லாரும் மேரி கிறிஸ்துமஸ் சொல்லுவாங்க. நீங்க கிறிஸ்துவை அறியாத கடைகள் கூட ஸ்டாரை வைத்து விட்டு விற்பனைக்கு வைத்திருப்பார்கள். பார்த்தா அது கிறிஸ்துவை அறியாத ஒரு கடையா இருக்கும். இதுதான் கிறிஸ்துடைய பிறப்பு என்ன செஞ்சிச்சு. சாதாரண ஒரு தெருக்குள்ள ஓடினீங்கன்னா தெருவில் இருக்கிற இயேசுவை அறியாத கடை இருக்கும். ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் ஸ்டார்லாம் தூக்கிட்டு இருக்கும். கீழே போனால் ஒரு ஸ்டார் வாங்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தான்
உலகத்தில் ஏராளமான எளியவர்கள் நினைக்கப்படுகிற நாளா மாறி இருக்குது. ஆமென். நீங்க உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. சில பேர் தெருக்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தங்களால் ஏன்றது இதை என்னைக்கு செய்யறாங்கன்னா இந்த கிறிஸ்து பிறந்த நாளில். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த கிறிஸ்மஸ் அவரை சுற்றிலும் அல்லது உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னா நன்மையான காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் டேல என்ன நடக்குது அப்படின்னா சர்ச்சஸ் நிறைய பேரை தாங்குறாங்க, தனிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் போய் உதவி செய்யறாங்க, உலக மனித சபைகள் பொருட்களை வாங்கி எல்லாம் தங்களால் ஏன்றதை கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்மஸ் இயேசுவின் பிறப்பு என்ன செய்து அப்படின்னா அப்போஸ்தலர் நடுவில் வாசிக்கிற போது சொல்லுகிறார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நன்மை செய்கிற ஆண்டவராய். நான் சொல்றேன், வாட் இஸ் a கிறிஸ்மஸ்? நன்மை உண்டாகிற பெரிய நன்மைனா இயேசு பிறந்ததுதான். எது மிகப்பெரிய நன்மை? உலகம் இருளில் இருந்தது, உலகம் பாவத்தில் இருந்தது, உலகம் அந்த இருளை வெளிச்சமாக்க ஒருத்தருமே இல்லை. அதான் மத்தேயுல வாசிக்கும் போது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசைகளுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த கலிலேயா, அந்த நாசரேத், அந்த அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்கள் ஒரு பெரிய இருள் இருந்து வெளிச்சம் இல்லை. நான் சொல்றது என்னன்னா, அப்ப சூரியன் வந்தது, பகல் வந்தது, இரவு வந்தது, ஆனா உண்மையான ஒரு வெளிச்சம், ஆத்தும ரட்சிப்பு. அதனாலதான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்பது உண்மையும். நன்மை பார்த்து சுத்தி சுத்தி நன்மை, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கிற நீங்க கூட சில பேருக்கு நன்மை செய்ய எப்படி ஏன் செய்யறோம்? இந்த 25ஆம் தேதி நடக்கிறது போல உலகத்தில் மற்ற தினங்கள் நடப்பதே கிடையாது. தைரியமா சொல்றேன், இதை சொல்ல நான் ஏவறேன். ஆமென். இந்த 25ஆம் தேதி டிசம்பர் 25 அன்னைக்கு நடக்கிற மாதிரி உதவிகள், நன்மைகள், எளியவர்களை நினைவு கூறுவது, ஏழைகளை நினைப்பது வேற எந்த 12 மாதத்தில் வேற என்றைக்குமே நடக்கிறது இல்லை, வேற என்னைக்குமே நடக்கிறது இல்லை. ஆண்டவர் பிறந்த அந்த நாள்ல அந்த பிறப்பு, அவர் வந்தது பலியாக, அவர் வந்தது ரட்சிப்புக்காக. அவர் பிறக்கும் பொழுதே அந்த பிறப்பின் அடையாளம் என்னன்னா தன் ஜீவனை பணைய வைப்பதற்கு தான் இயேசு உலகத்திலே வந்தார். ஆண்டவர் ஏன் உலகத்துக்கு வந்தார் என்பது செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த பலி, அந்த கிருபாதார பலியிலே என்ன நடந்துச்சுன்னா அந்த பிறப்பு எப்படி மாறிச்சுன்னா நன்மையாக, குட்னஸ். அதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கில வேதாகமத்தில் for God so loved the world, ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு இதை மறக்கவே முடியாதுங்க. ஆமென். தன் நாடுகளுக்கு தன் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். இதுல 3 பகுதியை நீங்க பார்க்கலாம். ஒன்று, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா ஒரு சாதாரண அன்பு இல்லை. ஏதோ நம்ம மேல் அன்பு செலுத்தினா நாமளும் திரும்ப அன்பு செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அன்பை கவனிங்க. ஒருவேளை சில நேரங்களில் மனுஷர்கள் சொல்றாங்க லவ்வர்ஸ், அந்த அன்பு பாருங்க, நீ அன்பு செலுத்தின அன்பு, நீ என்ன அன்பு செலுத்த, நான் உன் அன்பு செலுத்த மாட்டேன். இப்பெல்லாம் லேட்டஸ்டா சொல்றாங்க பிரேக்கப் அப்படின்னு வார்த்தை நிறைய பயன்படுத்த போறாங்க. ஏன்னு சொன்னா உன்னை பிடிக்கல அதனால பிரேக்கப். இப்படி பல அன்புகள் உலகத்தில் இருக்குது. ஆனா கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, நான் ஒண்ணுமே செய்யல, நான் ஆண்டவருக்காக ஒன்றையும் ஒரு காரியத்தையும் கிரயம் செலுத்தவோ அல்லது நான் பலி செலுத்தவோ ஒன்றையும் நான் செய்யல.
அவர் தாமே ஜனங்கள் மேல் அன்பு வைத்ததினாலே உலகத்தில் வந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 சொல்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தார். அவர் மாம்ச திரையின் வழியாக அந்த பாடுகளுக்குள்ளே பிரவேசித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பினால இந்த சபை உலகம் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் நிரப்பப்படுறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அடிக்கடி நான் பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த அன்பு என்னையும் நிரப்பணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னையும் ஆட்கொள்ளணும், என்னையும் ஆளுகை செய்யணும். நம்ம அன்பு கூறுறோம். பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, யோவான்ல உயிர் திறந்த பின்படி வந்துட்டு ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்கிறாரு, எல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, வலை எடுத்துட்டு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேதுருவை சந்தித்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பீட்டர், என்னிலே நீ அன்பு கூறுகிறாயா? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுறேன், ஆண்டவரே உங்களை அன்பு கூறுறேன். திரும்ப ஆண்டவர் விடல, திரும்ப பேதுருவை பார்த்து கேட்கிற இரண்டாம் விசை பேதுருவை பார்த்து, ஆண்டவர் நீ என்னிடத்து அன்பு கூறுகிறாயா? எஸ் லார்ட், நான் உங்களை அன்பு கூறுறேன். மூன்றாவது விசை பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப பேதுருக்கு கொஞ்சம், ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. யோவான் 21:17 வாசினா, மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய். அங்கதான் பேதுருக்கு ஒரு ஊழியம் ஆரம்பிக்குது. ஆமென். எங்க மினிஸ்ட்ரி தொடங்குது பீட்டருக்குன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சொல்றேன், ஆண்டவருக்காக வாழ விரும்புறீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவருக்காக நான் எதையாக செய்ய விரும்புறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புறேன்னா அது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? MBBSஓ அல்லது டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை, அல்ல நான் நல்லா படிச்சிருக்கணும். படிக்க வேணான்னு சொல்லல, பிள்ளைகளை நல்லா படிக்கட்டும். ஆனா ஆண்டவருடைய ஊழியம் செய்ய, ஆண்டவருக்காக வாழ என்ன குவாலிஃபிகேஷன், என்னப்பா தகுதினா? பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறையா? பேதுரு துக்கப்பட்டு, என்னவா துக்கப்பட்டு மூன்றாம் முறை கேட்டு, ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேனா? கிறிஸ்துவுடைய பிறப்பு எதை காண்பிக்கிறது என்றால், அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை கணக்கிட முடியலங்க. ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறாரா? அவருடைய ஆழத்தை நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உணரலாம். அல்லேலூயா. கடைசியில் என்ன அன்பை வெளிப்படுத்த, என்ன தன் ஜீவனையும் கொடுக்கிறோம்பா. கடைசி ரத்தம் வரை சொட்ட அதை கொடுப்பதுக்கு தான் இயேசு பிறந்தார். அதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பின் சுவிசேஷம், காஸ்பல். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஏன் நிறைய காஸ்பலை பேசுறாங்க, ஏன் நிறைய ரட்சிப்பின் சத்தத்தை வருதுன்னா, கிறிஸ்துமஸ் என்பதே ரட்சிப்பு. மாற முடியாத அது வருஷம் வாழ்நாள் ஃபுல்லா. வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திரள் கூட்ட ஜனங்க ரட்சிக்கப்படணுமே. அதுக்கு முதலாவது என்ன வேணும்னா, அதனால அவர் சொல்றாரு, வானம் பூமி படைத்திருந்தோம், வாடின உன்னை இழந்ததுனால. இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தா, ஒருவேளை இதுவரைக்கும் நான் ஆண்டவரை நான் கேட்டிருக்கேன், ஆனா ரட்சிப்பட இல்லை. இதுவரைக்கும் நான் ஆண்டவர் என்ன அன்பு கூர்ந்தார், நான் அவரை அன்பு கூறல. ஆண்டவர் என்ன நேசிச்சாரு, நான் ஆண்டவரை திரும்ப நேசிக்கல. ஆண்டவர் பேதுருகிட்ட பார்த்த கேள்விதான் நம்ம எல்லார்ட்டையும் கேட்கிறாரு. நம்ம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கோம், ஆனா அன்பு செலுத்த ரெடியா இல்லை. பேதுரு பார்த்து சொல்ற, நீ போய் ஆடுகளை மேய்ப்பாயாக. அங்கதான் ஒரு மினிஸ்ட்ரி உருவாகுதுங்க, ஊழியம் உருவாகிறது. நீ போய் ஊழியம் செய். ஏன்னு சொன்னா, என்னை நேசிக்கிற நேசம் உனக்குள்ள இருக்குது.
வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததீனா. தெரியல. Such a wonderful day. God is so love the world. கர்த்தர் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ பிள்ளையே, நீ கேட்கிற உங்க மேல அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் தன் ஜீவனை கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்தார். தேவன் என்னை அன்பு கூறுகிறார். அவர் அன்பு கூர்ந்ததினால் வந்துட்டார். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? காணிக்கை அன்பு கூறினால் காணிக்கை கொடுக்கிறேன். அன்பு கூறினா பாருங்க, காணிக்கை கூட அன்பினால் தான். அன்பினால் தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்திலிருந்து இரட்சகர் தோன்றினார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற இரட்சகர், அவர் இரட்சகர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இரட்சகர் தோன்றினார். வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததீனா. என்னை ரட்சிக்க பிதா அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனா. என்னை ரட்சிக்க பிதா அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி உடைய பிரசனம், உடைய பிரசனம். அல்லேலூயா. உடைய அன்பு இறங்கி வருகிறத பார்க்கிறேன். பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதக முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பாவியா குணக்காய் பரிகாச உலகினிலே பலியான பாவி உனக்காய் உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லலாமா? சொல்லலாமா? உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிற ஆண்டவரே. லோர்ட் வாரி இந்த காட்சி ஆண்டவரே, கல்வாரி காட்சி நேசியாமல் நான் இருக்க மாட்டேன். நேசியாம இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நேசியாம இருக்க மாட்டேன். கர்த்தரை நான் நேசிப்பேன். அவரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. வாரி
ஆவியானவர் இந்த கால வேளையில அவருடைய அன்பின் பிரசன்னத்தை ஊற்றுகிறார். அன்பின் பிரசன்னத்தை நிரப்புகிறார். I feel the hallelujah. ஒரு அன்பின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம் ஆலயத்தை நிரப்புகிறது. Fill the joyful presence of God. மல்லிருப்பாயேனோ எனக்கு தெரியல, ஆனா ஒரு அன்பு நிரப்பப்படுகிறது. அன்பு நிரப்பப்படுகிறது. ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர் இடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சொல்றாரு, என்னிடத்துல நீ அன்பு கூர்ந்தா, பவுல் கொரிந்திக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் எழுதுகிறார், அன்றியும் அவரிடத்தில் அன்பு கொள்ளுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. ஏன்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பாவமுள்ள ஸ்திரீ வருகிறாள், அவருடைய பாதத்தை துடைத்து கண்ணீரால் கழுவி தலைமையினால் துடைக்கிறார். பக்கத்தில் இருக்கிறார்களா, இவ பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த வேத பகுதி என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கால, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த அன்புல இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. நீங்க வெளிப்படுத்துற 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல் 2:4 நீங்க படிச்சா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அதுல 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எபேசு சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 2வது வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, எபேசு சபையே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருந்தாய், பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டு சொல்ற, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறோம்பா, உன் கிரியை பார்த்துட்டே இருக்கிற, உன் பிரயாசத்தை பார்த்துட்டே இருக்கிற, உன்னுடைய இலைப்படையாமல் ஆண்டவருக்காக நீ ஓடுகிற. நான் சொல்றேன், அன்பு இல்லாம நீங்க செய்வது வீண். அன்பு சகலத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சினமடையாது, அன்புக்கு பொறாமை இல்லை, தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் மறையும், இப்படிலாம் சொல்லிட்டு அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அதனாலதான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன்னா அது ஒழியாது, அன்பு ஒழியாது. அல்லேலூயா. எல்லாம் ஒழியும், எல்லாம் மறையும், ஆனா எது ஒழியாதுன்னா அன்பு ஒழியாது. அதனாலதான் தம்முடைய குமாரனை தந்தரளி இவ்வளவாய் அதை எக்ஸ்பிளைன் பண்ற. நான் என் அன்பை எப்படி வெளிப்படுத்துறேன்னா, ஜீவனை கொடுக்கும்படியாக, சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங். அல்லேலூயா. தியாகம் உள்ள ஒரு அன்பு, சாக்ரிஃபை. நீங்க யோவான் வெளிப்படுத்தல அந்த சபையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பொறுமையா இருக்கிற, கிரியையில நல்லா இருக்கிற, நீ ஊழியம் செய்கிற, இப்படிலாம் சொல்லிட்டு 4வது வசனத்தை வாசம் ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. எது மிஸ் ஆயிடுச்சுன்னா, எல்லாமே இருந்துச்சு சபையில், எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ் கூட அப்படித்தானே, எல்லாம் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பெரிய சபை, பெரிய கட்டடம், நிறைய சபையை சொல்றேன். இப்ப நம்ம இன்னும் கட்டடம்லாம் இல்லை, இடம் வாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய நேரத்தில் சபைக்கு எல்லாமே இருக்குது, எவ்ரிதிங் எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லைன்னு தேடி பார்த்தா அன்பு இல்லை. சர்ச்சஸ் ஃபுல், சபை முழுவதும் நிரம்பி இருக்குதுன்னா என்ன இல்லை அப்படின்னா, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் டேல ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை சந்திப்பதாக, ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை சந்திப்பதாக. என்னை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறது அல்ல, என்னை நேசிக்காதவர்களை, அதாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். Are you ready? What is a Christmas? சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு.
சத்துருக்களை சந்திக்கிற அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அவர்களை நேசித்தார். அன்பினால் அவருடைய இருதயங்களை தொட்டார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்க அதே வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நம்பர் 2, இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவர் உலகத்தில் வந்தார் என்பது எதுக்குன்னா, அது வந்தது பூமிக்குரிய காரியத்துக்காக அல்ல. இட்ஸ் எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப். ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? எவர்லாஸ்டிங் லைஃப். ஐயா, பூமியோடு முடிய போற வாழ்க்கை இல்லை. இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார்? ஏன் நட்சத்திரம் ஒன்று தோன்றிட்டு? ஏன் யாக்கோபில் இருந்து ஒரு வேறு உண்டாயிற்று? ஈசாயின் அடிமரம் துளிர்க்கும். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஏன் ஈசாயின் அடிமரம் துளிர்ச்சிச்சு? ஏன் யாக்கோபில் ஒரு வேர் எழும்பிட்டுனா? அது பூமியோட வாழ்க்கை முடியறது இல்லை, பூமியோடு இல்லை. இன்டர்னல் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப். கிறிஸ்துமஸ்னால இந்த காரியத்தை நான் பேச விரும்புறேன். நமக்கும் நித்திய வீட்டுக்கும் ஒரு பெரிய உறவை உண்டாக்கிட்டாரு. நமக்கு அந்த மறுமைக்கான வழியே தெரியாம இருந்துச்சு, அந்த மறுமைக்கான பாதை தெரியாம இருந்துச்சு. பூமியில வாழ்ந்து பூமியில மரிச்சா போதும் இல்ல, ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப் நமக்கு இருக்குது. தாவீதை கேட்டா தாவீது 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். சரி, ஓகே, பின்தொடரும். அப்புறம் என்ன? சரி, நன்மையும் கிருபையும் பின்தொடருது, ஓகே. நன்மையும் கிருபையும் என் மேல வருது, குட் அண்ட் மர்சி. நெக்ஸ்ட், கர்த்தருடைய வீட்டில் நானோ, இந்த நம்பிக்கை பாருங்க, நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவர்லாஸ்டிங். இந்த 23:6 பாருங்க, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமா, ஏன்னா இயேசு பிறந்துட்டார், அதனால என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என் மேல் உண்டாகிறது. ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மை, ஜீவனுள்ள காலமெல்லாம் கிருபை. அதோட முடியல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். எவர்லாஸ்டிங். Surely goodness and mercy shall follow me all the days of my life and I will, பாருங்க சொல்ற அந்த பரலோக வாழ்க்கை, in the house of the Lord forever. சில டிரான்ஸ்லேஷன்ல எவர்லாஸ்டிங், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பு எதை உண்டாக்கிடுச்சுன்னா அன்பை மட்டுமல்ல, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. யோவான் 14 வாசா, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருக்குமானால் நான் சொல்லியிருப்பேனா? நான் உங்களுக்காய் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன், உங்களையும் கூட்டிக் கொண்டு போவேன், நான் உங்களை எடுத்துக்கொண்டு போவேன். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கடைசி எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது, கடைசி எக்கால சத்தத்தை கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோடு எழுமா, பின்பு நாம் அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுவோம் மறுரூப சாயலிலே மேகங்கள் நடுவாக. இதுதான் கிறிஸ்து செய்த விலையேற பெற்ற காரியம். அல்லேலூயா. இந்த பூமியோடு வாழ்க்கை முடியல, ஒரு நித்திய வீட்டை, ஒரு நித்திய மகிமை உண்டாக்கினார். சேவான் மரிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு நிற்கும் போது வானம் திறக்கப்படுகிறது, சிங்காசனத்தை காண்கிறார். மரிக்க போறாரு, கல்லெறிறாங்க, சேவானை அடித்து கொலை செய்றாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் மரிக்கிற தருவாயில வானம் திறக்கப்படுகிறது. அந்த வானம், அந்த பரலோகம் திறக்கப்படுகிறது. சாரி, அது திறக்கப்பட்ட உடனே சிங்காசனத்தை பார்க்கிறார். நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, இங்க மரிக்க போறானா, அங்க போய் நான் வாழ போறேன், அங்க போய் நான் இருக்க போறேன். What is a Christmas?
கிறிஸ்து என்னை தன்னோடு கூட இணைத்துக் கொள்வதற்காக. அதனாலதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். அந்த தோட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளை இழந்துட்டார். தாம் உண்டாக்கின முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை அவர் இழந்தார். அதனாலதான் லூக்கால சொல்ற இழந்து போனதை தேட அதை ரட்சிக்க இயேசு பூமியிலே வந்தார். அதுக்கு சொல்ற காரணம் திரும்ப அணைத்துக் கொள்வதற்காக, சேர்த்துக் கொள்வதற்காக. Hallelujah. Thank you Holy Spirit. ஆண்டவர் அன்பு கூறுவதற்கு மட்டுமல்ல, பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டாக்குவதற்கு தான் கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் அந்த வேத பகுதியிலே வாசித்தால் அங்கே ஆண்டவர் அற்புதமான காரியத்தை ஒன்று சொல்கிறார். 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த தம்ப்லைன்ல கூட இந்த வார்த்தை தான் நான் போட்டிருப்பேன். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆண்டவர் பிறப்பில் நடந்தது என்னையா? என்ன இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பரலோக வாழ்வை உண்டு பண்ண, ஒரு நித்திய வீட்டை எனக்காக உண்டு பண்ண, ஒரு நித்தியமான வீட்டிலே என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள மட்டும் இல்லை, கர்த்தர் ஏதோ செய்யறார், கர்த்தர் பேசுறதை மட்டும் என்னால் உணர முடியுது. தேவன் இந்த கிறிஸ்துமஸ் டேல நம்மோடு இடைப்படுவதை என் ஆவியில உணர்கிறேன். மூன்றாவது என்ன? வெளியே நிறைய காரியமான செலக்டிவா உங்க இருதயத்தில் பதிகிற மாதிரி 3 things. மூன்றாவது என்ன? உன்னதமானவருடைய பலம், பரிசுத்தாவியுடைய பலம் வந்து இறங்கிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதனால பரிசுத்தாவியை எங்கேயுமே பிரிக்க முடியாது. ஆமென். ஆதியாகமத்தில் நீங்க வாசிச்சா ஆழத்தில் இருளுந்து ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் நியூ டெஸ்டமென்ட்ல வெளிப்பட்டவர் அல்ல. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலிருந்தே கூடவே. ஹல்லேலூயா. ஆகவேதான் பல இடங்களிலே சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஒரே ஒரு வித்தியாசம் தான், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அங்கே வந்து போனவராய் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்ப புதிய ஏற்பாட்டில் என்னன்னா எங்களுக்குள்ள வந்துட்டாரு. மரியாளுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? குமாரனை பெறுவாய், இரட்சகரை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிற. எல்லாம் ஓகே. ஆனா மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? உன்னதமானவர் உண்மையில் இறங்கி வருவார். அல்லேலூயா. உன்னதமானவர் இறங்கி வருவார். இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவர் இல்லாம சபை நடக்க முடியாது. ஆவியானவர் இல்லாம குடும்பங்கள் நடத்தப்பட முடியாது. The Holy Spirit revival. நான் போற இடத்தெல்லாம் சொல்றேன். என்ன தெரியுமா? ஒரு ஆவியானுடைய எழுப்புதல். இது எப்படி வரும்? ஆவியானவர் நிழலிட்டா இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் உன்னதமானவர் வந்தார், இயேசு பிறந்தார். நம்ம ஆவியானவர் வந்தார் சொல்லிட்டு இயேசுவை பெற்றெடுக்கவே இல்லை. We cannot birth of Jesus, but you receive the Holy Spirit. நான் ஆவியானவருடைய நிரப்புதலால நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷை அடையாளத்தை நான் பெற்றுட்டேன். அந்நிய பாஷை எனக்கு நான் சரளமா பேசுவேன். ஓகே, குட், ஓகே. உன்னதமானவர் மேல வந்தா என்ன நடந்துச்சு? உன்னதமானவர் நிழலிடுவார், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப உன்னதமானவர் வந்தாரு. மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆக ஆண்டவரே? உன்னதமான வரும்போது கிறிஸ்து உனக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சபைகள் ஆவியானவரை பெற்றுருச்சு.
பெந்தெகோஸ்தே நாள் வந்தப்ப ஆவியான பின்மாரியை போல ஊற்றினார். 120 பேர் மேலே கூடி இருந்தார்கள். ஆனா என்ன நடக்கல? அன்றைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்கலனா கிறிஸ்து பிறக்கவில்லை. பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 எழுதுகிறார். அந்த சபையை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்து உங்களிலே மறுபடியும் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். Again until Christ be formed in you. திரும்ப, ஹல்லேலூயா, திரும்ப. ஆமென். ஏன் கலாத்திய சபைக்கு அப்படி எழுதினார்? ஏன் கலாத்திய சபை என்ன பிரச்சனை? நீங்க கலாத்திய எடுத்து படிச்சு பாருங்க. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆவிக்குரிய அனுபவங்களை ஆரம்பிச்சாங்க, தேவனுடைய பிறப்பின் வல்லமை அனுபவிச்சாங்க. கலாத்தியர் 1 வாசித்தா அவங்க சொல்றாங்க, ஆவியில 3ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஆவியில ஆரம்பம் பண்ண நீ மாம்சத்துல முடிக்க போறீங்களா? 3ஆம் அதிகாரத்தை பார்த்தா புத்தி இல்லாத கலாத்தியாரே. 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உங்களில் திரும்ப உருவாக வேண்டும். நான் சொல்றேன், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சீயோனோவினில் ஒருமிக்க பிள்ளை பெற கூடுமோ? இருந்தாலும் அவள் வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெற்றால். 66 சொல்லுது, ஏசாயா 66 8-9 வசனங்கள் சொல்லுகிறது. 8-9 வசனங்கள். இன்னைக்கு எது மிஸ் ஆகுது கிறிஸ்துமஸ்ல? கிறிஸ்துமஸ்ல என்ன மிஸ் ஆகுது? ஆவிக்குரிய திருச்சபையில ஆவியின் வல்லமை இருக்கிறது, அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளங்கள் இருக்கிறது, களி கூறுதல் இருக்கிறது. ஆனா என்ன இல்லை அப்படின்னா, கிறிஸ்து பிறக்கவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவர் என் மேல் இருக்கிறாரு, ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னா என்ன அடையாளம் தெரியுமா? கிறிஸ்து என்னில வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆவியானவர் என் மேல் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற சொல்ற எல்லாரையும் கேட்கிறேன், கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? நற்கந்தமாக. ஆமென். பாருங்க, இந்த கிறிஸ்து வெளிப்பட நான் மாறுவேன், என் சுவாபம் மாறும், என் காரியம் மாறும், என்னுடைய நடை மாறும், என் உடை மாறும், என் யோசனைகள் மாறும், என் சிந்தனைகள் மாறும். ஏன்னா இப்ப கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை கேரி பண்றேன். இப்ப எனக்குள்ள மரியாள் மேல உன்னதமானவர் வந்தா, ஆவியானவர் நிழலிட்ட உடனே அவர்கள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள். ஐசாயா 66:8 பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. இன்னைக்கு நான் முடிக்க விரும்புறேன். நிறைய காரியம் இருக்குது, நான் முடிக்க விரும்புறேன். ஆவியான வந்தா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? திரளான ஜனங்கள் எருசலேமில் கூடி வந்திருந்தார்கள். எப்ப? ஆவியோட வல்லமை வந்தப்ப. நான் சொல்றேன், you are receive the Holy Spirit, your church receive the Holy Spirit. ஜனங்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் எருசலேமில் இருக்க குடிகள் எல்லாம் வந்து கூடினார்கள். எதுக்குப்பா? ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆவியோட வல்லமை இறங்கி வந்தது. அப்போஸ்தலர் 1:8 வாசித்தால், பரிசுத்த ஆவியானவர் உம்மிடத்தில் வருவார், அப்போது நீங்கள் பலனடைந்து, பலன் வரும். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Or you receive the Holy Spirit? My dear friends, or you receive the Holy Spirit? ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நமக்கெல்லாம் ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். Or you birth in Christ in your life? உங்க வாழ்க்கையில இயேசுவை பிறப்பிக்கிற அனுபவம் இருக்குதா? இயேசுவை வெளிப்படுத்துகிற, இயேசுவை காண்பிக்கிற, கிறிஸ்துவை என் மூலமாய் நான் கொண்டு வருவேன். நான் கிறிஸ்துவை சுமக்க ஆரம்பிப்பேன். அவர் என்னை சுமந்தார், அவர் என் மேல் அன்பு கூர்ந்தார், அவர் எனக்காக ஒரு நித்திய வீட்டை உண்டாக்கினார். நான் அவரில் அன்பு கூறுவேன். நான் இயேசுவை காண்பிப்பேன், நான் இயேசுவை தரிசிப்பேன்.
அப்போஸ்தலர் 1:8 வாசினா, ஆவியானவர் வந்தார். அப்படி வரும்போது எருசலேமிலும் யூதயாவிலும், யூதயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமையை பெற்றுக்கொண்ட, ஆவியை பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, அந்நிய பாஷை நல்லா பேசுவேன். கிறிஸ்து எங்கே உங்களுக்குள்? கிறிஸ்து எங்கே உங்களுக்குள்? அவருடைய பலன் எங்கே உங்களுக்குள்? அவருக்காய் சாட்சி எங்கே உங்களுக்குள்? இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களில் வைக்கத்தக்கதாக, ஆண்டவரே, நான் தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டேன், ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, உன்னதமானவர் என் மேல் வந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் நீண்ட காலமா நான் கர்ப்பம் அடையவே இல்லை. ஆண்டவரே, கிறிஸ்து எனக்குள்ள உருவாகவே இல்லை. கிறிஸ்து உருவாகவே இல்லை. கலாத்தியர் 4:19 போடுங்க. கிறிஸ்து எனக்குள் உருவாகவே இல்லை. கிறிஸ்து எனக்குள் உருவாகவே இல்லை. Until Christ be formed in you. Until. நான் எதுக்குடா திரும்ப உங்களுக்குள் உருவாக? அழகா இங்கிலீஷ் அழகா இருக்குது. Until Christ be formed in you. அப்படின்னா ஃபார்ம்ட் ஆமர் உருவாகணுமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸா மாற எனக்குள்ள நீங்க உருவாகுங்க ஆண்டவரே. எல்லாம் எனக்கு ஆனால் என்ன தெரியல, நான் சபையை பார்த்து சொல்றேன், சம்திங்ஸ் ஹேப்பனிங், ஏதோ ஒன்று நடக்குது. அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானுடைய ஒரு மகிமையின் பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் ஒரு ட்ரூத்ஃபுல் கிறிஸ்மஸா. நேற்றைக்கு முன்தினம் சண்டே நான் எங்கள் பகுதியில் பக்கத்து திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். என்ன ப்ரோக்ராம்னா ரியல் கிறிஸ்மஸ். அப்படி பெரிய பேனர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, என் படத்தெல்லாம் போட்டு. ஆண்டவரே, எனக்குள் நீர் உருவாகும்படியாக என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அவர்கள் துதித்துக் கொண்டே ஓடினார்கள். உன்னதமானுடைய வல்லமை என் மேல் இறங்கி நிழலத்தக்கதாக எல்லாம் கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் தருகிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு சாஸ்திரிகள் மெய்ப்பர்கள் அப்படியே பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த காலை வேளை ஆண்டவரே, நான் என் வாழ்க்கை அப்படியே கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறேன். இந்த சர்வீஸை கொஞ்சம் முன்னாடி முடிக்கணும்னு நினைச்சோம். ஆனால் ஆவியானுடைய நடத்துதல்னால கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தை நான் பேசினேன். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஓ, என்னை தருகிறேன் உம் கரத்தில். something today, something will happen, something. ஓ ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிட்டு போயிடக்கூடாது ஆண்டவர். ஆவிலே களி கூர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. எனக்குள் கிறிஸ்துவை உருவாக்க ஆண்டவரே, எனக்குள் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த எல்லாரும் சேர்ந்து என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். எல்லார் கைகளை உயர்த்தி அவர் நமக்கு பெறலாம்.
வருகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 இயேசுவே உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே 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 தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த சாரத்தில் மூடுதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி மூடுதே பிரசன்னாமே இறங்கியே வந்திட வந்த வெளிச்சம் வந்த வெளிச்சமே அவருடைய வல்லமை அவருடைய வல்லமை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒவ்வொருவரையும் நிரப்புவதா அந்த ஆவியுடைய முழு பலன் உன்னதமானுடைய பலன் மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஜனங்களை நிரப்பட்டும் 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 வந்திடுதே மகிமை ஒரு மகிமை அந்த நட்சத்திரத்தின் வல்லமை விடிவெள்ளி நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரம் அந்த வல்லமை ஜனங்களை மூடுவதா ஜனங்களை நிரப்புவதா அந்த மகிமை ஜனங்கள் இறங்கி வருவதா இயேசுவின் பிறப்பின் மகிமை ஹல்லேலூயா மூடுதே அந்த மகிமை மூடுவதா மகிமை மூடுவதா தேவ மகிமை தேவ மகிமை ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உடைய ஜனத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இந்த நல்ல நாளிலே இயேசு பிறந்தார் என்கிற அந்த செய்தியை அறிவிக்கிற இந்த நாளிலே உடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் உம்முடைய வல்லமை உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய தயவு உம்முடைய மகிமை உடைய ஜனங்களை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால் இயேசு பிறந்த போது என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்ததோ அப்படியே உம்முடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் உங்கள் யாவருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துடைய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள், கர்த்தருடைய பிறப்பின் நல் வாழ்த்துக்களை உங்களை அன்போடு கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகளிலே வெளிச்சம், மகிமை, சந்தோஷம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. God bless you.